தட்டு மாத்துறதெல்லாம் இந்த குழப்பெல்லாம் தீர்ந்து நான் கொஞ்சம் தெளிவானதுக்கப்புறம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும். கவலைப்படாத ஸ்வேதா, எந்த பிரச்சனையும் இல்லாம இதை நடத்தி முடிக்க ஒரு யுக்தி இருக்கு. தீட்டுப்பட்டுருச்சுடா. என் சன்னதி தீட்டுப்பட்டதுல இந்த ஊரே தீட்டுப்பட்டுருச்சு. அத போக்கணும். டே கதிரேசா, டே கதிரேசா, இங்க வந்து ஏண்டா உயிரை விட்ட? கோயிலையும் ஊரையும் அசுத்தப்படுத்தின. தீட்டுப்பட்டுருச்சுடா. உன்னால ஏற்பட்ட அசிங்கத்தை கழுவணும். ஆத்தாள கலசத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ண சொல்லு. யாரு சாமி ஆத்தா? அந்த வெண்ணிலா தாண்டா ஆத்தா. அவளை விட தூய்மையான உத்தமி இந்த ஊருக்குள்ள யாருடா இருக்கா? அத்தனை பெரிய ஆலமரமே சின்ன விதைக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த சின்ன பொண்ணு கூட துணையா நான் இருக்கேன்டா. இப்ப மட்டும் இல்ல, காலகாலத்துக்கும் துணையா இருப்பேன்டா. வெண்ணிலாவ காமதேனு பசுட்ட பால் எடுத்து கலசத்துல நிரப்பி சிவப்பு துணி அணிஞ்சு அம்மா நகையெல்லாம் அணிஞ்சு ஊரை வளம் வர வைங்க. அவ ஊரை வளம் வரும்போது சூரியன் வந்தா இருள் ஓடுற மாதிரி பொய்கள் விலகி பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும். அவ ஊரை சுத்தி வரும்போது எல்லா ஊருக்காரங்களும் அவளுக்கு பாத பூஜை பண்ணி சிறப்பிக்கணும். அவ எடுக்கிற கலசத்தை எங்கேயும் இறக்கி வைக்காம வந்து எனக்கு அபிஷேகம் செஞ்சா ஏற்பட்ட தீட்டு மறையும். அதோட அந்த கதிரேச மறைவுக்கு காரணமானவங்க என்னால அடையாளம் காட்டப்படுவாங்க. 150 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊர் இதே மாதிரி திட்டுப்பட்டுச்சு. அப்ப ஒருத்தி இத செஞ்சு ஊரை காப்பாத்தி நன்மையை நிலநாட்டினா. இப்ப கூட இதே கூட்டத்துல கதிரேச மறைவுக்கு காரணமானவன் ஒருத்தர் இருக்கான். கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சாலும் என் அருள் கண்ணுல இருந்து அவன் தப்ப முடியாது. அவனுக்கு தெரியும் தான் என்ன செஞ்சோன்னு. அதுக்கான தண்டனை தப்பாது. இது என் வாக்குடா. இந்த பூமியை சுத்துறது நின்னாலும் என் வாக்கு மாறாது, மறையாது. நான் சொன்னதை செய்ய தவறினா இந்த ஊரே மழை இல்லாம போய் பஞ்சத்துல கஷ்டப்படுவீங்க. என்னதான் பிரச்சனை வந்து தட்டு மாத்துறது தள்ளி போனாலும் இப்பதான் எல்லாமே நம்ம கைக்குள்ள வந்துட்ட மாதிரி நிம்மதியா இருக்கு.
இனிமே எந்த பிரச்சனையும் வராது. சீக்கிரமாவே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும். எல்லாமே உங்க மனசு போல நல்லபடியா நடக்கும்க்கா. எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி அத்தை, நான் போய் படுக்கிறேன். காலையில அப்பாவை பார்க்க போகணும். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு போகணும். ம், குட் நைட் அத்தை. good night. அம்மா, என்னம்மா உட்காந்துட்டு இருக்கீங்க? அங்க ஊரே பரபரப்பா இருக்கு. வெளியில என்ன நடக்குன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு மருது? என்ன பிரச்சனை? இத்தனை நாளா நம்ம கண்ணுக்கு தெரியாம தலைக்கு மேல தொங்கிட்டு இருந்த கத்தி இப்ப நம்ம தலையில விழுற மாதிரி பிரச்சனை. அந்த சாரதா கோயில்ல குறி கேட்டதுக்கு அந்த குறிசாமியார் என்ன சொன்னார் தெரியுமா? தீட்டுப்பட்டுருச்சுடா. உன்னால ஏற்பட்ட அசிங்கத்தை கழுவணும். காமதேனு ஆன பசுட்ட பால் எடுத்து சிவப்பு துணி அணிஞ்சு அம்மா நகையெல்லாம் அணிஞ்சு ஊரை வளம் வர வைங்க. அந்த கதிரேச மறைவுக்கு காரணமானவங்க என்னால அடையாளம் காட்டப்படுவாங்க. அத்தை, ரத்த உறவை காவு வாங்கணும்னு சொன்னது நிஜமா அத்தை? அதனாலதான் அப்பா இப்படி அடிபட்டு கிடக்குறாரா? இப்பதான் எல்லாமே நம்ம கைக்குள்ள வந்துடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா மருது சொல்றத கேட்டா எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும் போல இருக்கே. நாளைக்கு முத்தரசு கண்டிப்பா என்னதான் பாத பூஜை பண்ண வைப்பான். அதையும் தடுக்கணும். அதே மாதிரி அந்த கலச நீர் கோயிலுக்கு போய் சேராமலும் தடுத்து அத கீழே விழ வைக்கணும். அப்பதான் கண்டிப்பா குறிசாமியார் சொன்ன மாதிரி நடக்காது. எனக்கு என்ன தோணுதுன்னா, வெரி குட் ஸ்வேதா. இப்பதான் என் கலக்கம் குறைஞ்சிருக்கு. போய் நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு என்ன நடக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். மருது, போலாமா? ஸ்வேதா, இவன் தான் நான் சொன்ன ஆளு. இந்த எதுக்கு பணம் கொடுக்குறேன்? போன்ல சொன்ன மாதிரி வேலையை கச்சிதமா முடிக்கணும். மருதும் ஸ்வேதாவும் என்ன பிளான் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. வேலையை முடிச்சிட்டு மீதி பணத்தை வாங்கிக்கோ. சரிண்ணா. நாளைக்கு அந்த கலசம் கோவிலுக்கு போக கூடாது. அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் பொறுப்பு. சரிம்மா. நம்ம செய்யற முயற்சியில நாளைக்கு உயிரே போனாலும் தப்பு இல்ல. காரியம் நடக்காம நிறுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் கரெக்டா நடக்குமா? சரி, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. நாளைக்கு காலையில நேரத்தோடய உன் வீட்டுக்கு வந்துருவோம். சரிண்ணா. ஓ, அட பாவிகளா, இவங்க எவனையோ காலி பண்றதுக்கு பிளான் போடுற மாதிரி தெரியுது. குலகார பருவலா இருக்காங்கல்ல, இப்படிப்பட்டவளை போய் கல்யாணம் பண்ணோம்ல. முத்தரசன் ஒத்த காலம் நின்றுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அவன் தலை விதி.
சொன்ன மாதிரி சிவப்பு துணி தான் போட்டிருக்கான். ரொம்ப வசதியா போச்சுல. வெண்ணிலா, கலசத்தை எடுத்துக்கிட்டு கீழே வைக்காம ஊர்வலமா போகணுமா? சரிங்க சாமி. இந்தாம்மா. Hey, சீக்கிரம்யா. டேய் டேய் டேய். ஏய் சொதப்பிட்டியே. ஏய். இங்க பாரு, நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. மாடி இப்ப கிளம்பணும். வா, 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 சீக்கிரம் வா. சீக்கிரம் நீ ஏதாவது பண்ணியா? இதோ கிளம்பிருச்சு கிளம்பிருச்சு. சீக்கிரம். ஏய் ஏய். அப்பா நான் வீட்டுக்கு போய் எல்லாம் ரெடி பண்றேன். ஓகே அப்பா. ஏய் காளையா, எந்திரி எந்திரி. ஏய் ஏய் வா வா வா. ஏய் ஓ பணம் வாங்கினல உன்னையெல்லாம் நம்பி இதெல்லாம் பண்ணியா? ஐயா திட்டாருல, எந்திரி. ச்சே. ஓ, ஓ. ஏய் எந்திரி காளையா. ஏய். 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 எந்திரி.
ஏய் வாடா டா டா ஏய் என்ன மருது இன்னும் வரவே காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியல ஸ்வேதா. மாடு சிவப்பு துணியை காரணம் சீருதான், ஆனா இந்த இடத்த விட்டு நகர மாட்டேது. இது அத்தனை பிளான் போட்டு சொதப்புதே. இப்பதான் வெண்ணிலா வீதியில இறங்கி இருக்கா. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. டென்ஷன் தாங்க முடியல. ஏய் யோ ஏதாவது பண்ணி தொலையா, டைம் ஆகுது. இந்த முடிஞ்சுங்க. ஏய் டா டா ஸ்வேதா, என்னாச்சு? ஃபோன் பண்ண அத்தை. மருது இப்போ அங்கதான் இருக்காரு. நல்ல தகவல் கிடைக்கும். பார்க்கலாம். சித்தி அத்தை மாமா வராரு. சித்தி என்ன உட்காந்துருக்க? ஊர்வலம் கிட்ட வந்துருச்சு. வெண்ணிலா வர போறா. சீக்கிரம் வா, வந்து பாத பூஜை செய்யலாம். ராணி சித்தி, நீங்க பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து இல்ல வேணாம் இருங்க. கார்த்திக் அண்ணா, அவங்கள ஹெல்ப் பண்ணு. நீ வா சித்தி. சரி மாமா. சீக்கிரம் வா. வாங்க ராணி சித்தி, போங்க. கார்த்திக் ஹெல்ப் பண்ணுமா? ஓகேண்ணா. என்ன ஸ்வேதா? வாங்க. அதான் மாமா சொல்றாருல, வாங்க. ஏய் கலையா எந்திரா. என்ன பத்தி தெரியும்ல. எந்திரு எந்திரு எந்திரு. ஏய் முரண்டு பிடிக்காத. கலையா எந்திரா. ஏய் டா டா. ஏய் யா கலையா எந்திரா. ஏய் வா 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 வா. வா. சித்தி, நம்ம வெண்ணிலா எப்படி இருக்கிறா இல்ல? அப்படியே சாட்சாத் அந்த அம்மனே நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் சித்தி, பூஜை பண்ணு. நேரமாச்சுல்ல. Hey, 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 Kalaya! Hey, hey! ராணி சித்தி,